பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. பொதுவாக ரீரிலீஸ் இந்த வாரங்கள் இன்னும் அதிக திரைப்படங்கள் வந்திருக்கு. அந்த திரைப்படத்தோட வசூலையும் பார்த்துட்டா கில்லி, அதனை தொடர்ந்து புதிய திரைப்படங்கள் சிறை, அதனை தொடர்ந்து மயிலாளர் போன்ற புதிய திரைப்படங்களோட பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனையும் இந்த வீடியோவில் நாம் பார்த்துலாம். நிறைய ரீரிலீஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் ரீரிலீஸ் படங்கள் புதிய படங்களோட அதிகமாக வசூல் கொடுத்துருங்க. என்னென்ன படம்னு பார்க்கலாம். முதல் திரைப்படம் என்று மயிலாடு திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சசிகுமார் அவர்கள் நடிச்சிருப்பார். கிராமத்தை சார்ந்த ஒரு திரைப்படம், ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். பொதுவாக பாசிட்டிவான ரிவ்யூ தான் எல்லாருக்கிட்டையும் கிடச்சிருக்கு. இந்த திரைப்படத்தில் ஒரு டிஃப்ரெண்டான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் 2வது வாரமாக திரையரங்கில் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. வசூல் ரீதியாகவும் ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டை தான் கொடுத்துட்ருக்கு மயிலாடு திரைப்படம். திரையரங்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நார்மலான திரையரங்குகள் அதிகமாக கொடுக்காட்டாலும் பழைய திரைப்படங்கள் வந்திருந்தாலும் பொதுவாக அந்த ரீரிலீஸ் திரைப்படங்களோடு கம்பேர் பண்ணும்போது புதிய திரைப்படங்கள் சசிகுமார் திரைப்படம் என்ற ஒரு எஃபெக்டில் எல்லாருமே குடும்பங்களும் கொண்டாடும் அளவுக்கு இந்த திரைப்படத்திற்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது. இந்த திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 2வது வாரம் என்பது கிட்டத்தட்ட 12 கோடி கிட்ட வசூல் அடிச்சிருங்க. அடுத்த திரைப்படம் என்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வீரம் திரைப்படம் ரீலீஸ் ஆயிடுச்சு. சென்னை, கோயம்புத்தூர் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு குடும்ப திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. பொதுவாக வீரம் திரைப்படத்தில் தல அஜித்குமார், அதனை தொடர்ந்து தமன்னா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. படம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்டான ஒரு திரைப்படம் தான். அப்போவே நல்ல ஒரு வசூல் கொடுத்தது. இப்போவும் 2வது நாள் 3வது நாள் வசூலை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் 65 லட்சம் கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருங்க. பொதுவாக தலையோட திரைப்படங்களை போர்க்கை தரத்தில் எல்லாருமே ரசிகர்கள் விரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க இளைய தலைமுறைகள் எல்லாமே ரீலீஸ் திரைப்படத்தை ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க. வீரமும் 68 லட்சம் கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா சூதுகவு. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே விஜய் சேதுபதி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கலக்கலான ஒரு காமெடி கலந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். சினிமா மார்க்கெட்லேயே ஒரு உச்சத்துக்கு கொண்டு போகும் அளவுக்கு சூதுகவு திரைப்படத்தில் விஜய் சேதுபதி அவரோட நடிப்பு திறமை சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான திரைப்படம். இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணாங்க. பொதுவாக இந்த திரைப்படமும் வசூல் ரீதியாக ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்கு. 28 லட்சம் கிட்ட கலெக்ஷன் அடிச்சிருக்கு. பொதுவாக புக்கிங் ஷோவில் ஓரளவு நார்மலாக இருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் திரையரங்கில் பார்க்கறதுக்கு விஜய் சேதுபதியோட ஃபேன் அதிகமாக இருந்தாலும் குறிப்பாக ஒரு 28 லட்சம் கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த திரைப்படம் எப்படியாவது ஒரு 4 கோடி கிட்ட வசூல் அடிச்சிடும் ரீலீஸில். அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா கத்தி திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம்னு சொல்லலாம். செம்ம திரைப்படங்க. இந்த திரைப்படத்தில் பொறுத்த வரைக்குமே தளபதி விஜய் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பார். ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். ரீரிலீஸில் அதிக திரைப்படங்களே பார்த்தீங்கன்னா இப்போ தளபதியோட திரைப்படங்கள் அதிகமாக வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படமும் அந்த சமயத்தில் 100 நாள் தேட்டரில் ஓடி வசூலில் ஒரு செம்ம கலெக்ஷன் சக்கப்போடு போட்ட ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக இருந்தது. இப்போவும் ரீரிலீஸில் செம்ம கலெக்ஷன் கொடுத்துருங்க. இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக 55 லட்சம் கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ரசிகர்கள் ரொம்ப விரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு திரைப்படம் தான் கத்தி திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் அந்த தன்னூத்தி என்ற கிராமங்களை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படமும் ரீரிலீஸில் சூப்பரான ஒரு கலெக்ஷனை தான் கொடுத்துருக்கு. குறிப்பாக பட்டி தொட்டிலாம் வேல்ட் லெவலில் 1.5 கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா துணிவு திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் சொல்ல முடியும். பொதுவாக ரசிகர்களை கொண்டாடும் அளவுக்கு எதிர்பார்க்கும் அளவுக்கு திரையரங்குகள் அதிகமாக கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திண்டுக்கல் போன்ற இடங்களை கொடுத்திருந்தாலும் வேல்ட் லெவலில் இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த திரைப்படம் 1.5 கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. வேல்ட் லெவலில் சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் சொல்ல முடியும். தமிழ்நாடு மற்றும் மற்ற எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1.5 கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான கதாபாத்திரம் கொண்ட துணிவு திரைப்படம் வசூல் ரீதியாகவும் நல்ல ஒரு கலெக்ஷன். திரையரங்கில் பொதுவாக பேங்கில் எப்படி லோன் வாங்கினா அந்த மாதிரி கதாபாத்திரம் தான் அப்போவுமே நல்ல ஒரு வசூல் ரீதியாக செம்ம கலெக்ஷன் கொடுத்து திரையரங்கில் அதிக நாட்கள் ஓடிய ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம். இப்போவும் 1.5 கோடி கூட அப்ராக்சிமேட்டாக வேல்ட் லெவலில் கலெக்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா உயிருள்ள வரை உஷா என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா டி ராஜேந்திரன், நளினி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் ஒரு சூப்பரான திரைப்படம். ராதா ரவி, கவுண்டமணி போன்ற பலர் நடிச்சிருந்தாலும் காதலர்களை சேர்த்து வைக்கும் ஒரு சூப்பர் டூப்பர் திரைப்படம். 2வது வாரமாக திரையரங்கில் சூப்பரான ஒரு கலெக்ஷனை சொல்கிறோம். 1.5 கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்குங்க. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா பொதுவாக நார்மலான 50 ரூபா 60 ரூபா டிக்கெட்டு தான். இருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் திரையரங்கில் விரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு படத்தில் பாடலும் சரி படமும் ஒரு சூப்பரான ஒரு படமாக அமைந்திருக்கு. 150 திரையரங்கு மேலே வெளியிட்டிருக்கிறாங்க. நாகர்கோவில், திண்டுக்கல் போன்ற இடங்களில், மதுரை போன்ற இடங்களில் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய திரையரங்கில் இந்த திரைப்படம் வரும்போது நிறைய திரைப்படங்கள் ரீரிலீஸ் ஆகிடுச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவரோட ரசிகமும் தேட்டரில் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் கொடுத்துருக்கு. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலெக்ஷன் தான் 1.5 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க. படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான். போர்க்கை தரத்தில் பாடலும் சரி படமும் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கும் அளவுக்கு ஒரு அருமையான ஒரு திரைப்படமாக தான் உயிருள்ள உஷா வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா மெர்சல். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே தளபதி விஜய் அவர்கள் 3 இடங்கள் படம் ஒரு விறுவிறுப்பான ஒரு திரைப்படம். தமிழர்கள் கொண்டாடும் அளவுக்கு தளபதி விஜய் அவர்களுக்கு இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கும். பொதுவாக இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் அதிக நாட்கள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது. ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். இப்போவும் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக ரீரிலீஸ் திரைப்படங்களை பொறுத்தவரை தளபதியோட திரைப்படங்கள் நிறைய திரைப்படங்கள் ரீலீஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த திரைப்படம் ரீலீஸ் பண்ணி வசூலில் ஒரு சக்கப்போடு செம்மப்போடு போட்டுக்கிட்டு இருக்குது. பொதுவாக எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு கலெக்ஷனை தான் கொடுத்துருக்கு. பொதுவாக நார்மலாக பார்த்தீங்கன்னா 90 லட்சம் கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு. சென்னையில் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனை தொடர்ந்து கோயம்புத்தூர் போன்ற பல இடங்களில் தேட்டரில் ஓடுதா என்னன்னு சரியாக தெரியலை. இருந்தாலும்
சென்னை மட்டுமே இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அதிக திரையரங்குகள் கொடுத்துருக்காங்க, ஷோவும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. படமும் நல்ல ஒரு கலெக்ஷன் தான் போயிட்டுருக்கு. அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா தலைவர் தம்பி தலைமையில் என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு சூப்பரான திரைப்படம். பொங்கல் தினத்தன்று வெளிவந்து சூப்பரான ஒரு கலெக்ஷன் 78 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. நேற்றைய தினம் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் 25 லட்சம் கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு. பொதுவாக இந்த திரைப்படம் தமிழ்நாடு மற்றும் கேரளா போன்ற பல இடங்களில் வேர்ல்டு லெவலில் இந்த திரைப்படம் 78 லட்சம் கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த அளவுக்கு கலெக்ஷன் கொடுக்குமான்னு எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படத்தோட வசூல் சூப்பரான ஒரு கலெக்ஷனை தான். இந்த ஆண்டுகளிலே பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படங்களே பார்த்திங்கன்னா இந்த தலைவர் தம்பி தலைமையில் தான். இப்பவும் புதிய திரைப்படங்கள், ரிலீஸ் திரைப்படங்கள், நிறைய திரைப்படங்கள் வந்திருந்தாலும் இந்த திரைப்படத்திற்கு மவுசு குறையாமல் திரையரங்கில் ரசிகர்கள் திரும்ப திரும்ப போய் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக தான் இந்த ட்ரிபிள் திரைப்படம் வந்திருக்கு. பட்டி தொட்டியெல்லாம் கலக்கும் அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அருமையான கதாபாத்திரங்களும் கொண்ட இந்த ட்ரிபிள் திரைப்படமும் வசூலில் நல்ல ஒரு கலெக்ஷன். ஜீவா அவர்களோட நடிப்பை பாராட்டியான படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வெள்ளை வேஷ்டி சட்டை தான். அதிலே படம் மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா கில்லி ஏற்கனவே ரீரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட அந்த திரைப்படம் 23 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. இப்போவும் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திரையரங்கில் புக்கிங் ஷோலாம் பார்த்தீங்கன்னா ரேட்டிங் செம்மையாக புக் ஆகிருங்க. இந்த அளவுக்கு எந்த ஒரு திரைப்படமும் புக் ஆகுமான்னு தெரியாது. தளபதி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தில் அதிகமாக புக் ஆகிருக்கு. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக முதல் நாள் கலெக்ஷனை பொறுத்த வரைக்குமே 3.5 கோடி கிட்ட வசூல் அடிச்சிருக்காங்க. ரீரிலீஸில் இந்த அளவுக்கு வசூல் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 திரையரங்கில் கில்லி திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் பல இடங்களில் கேரளா போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வசூல்லையும் ரீரிலீஸில் ஒரு பின்னி எடுக்கும் அளவுக்கு இப்பவும் சக்கப்போடு போட்டுக்கொண்டே இருக்கிறது கில்லி. மிகப்பெரிய ஒரு வெள்ளி. அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா சிறை திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பொதுவாக சூப்பரான ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். 50 நாள் கடந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். விக்ரம் பிரபு அவர்கள் நடிப்பாக இருக்கட்டும், மற்றபடி கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், சில விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபுவோட நடிப்பை பாராட்டியே ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கதாபாத்திரத்தில் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு. விக்ரம் பிரபு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படப்புகள், வசூல்லையும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்குங்க. பொதுவாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் 69 கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணிட்டு வேர்ல்டு லெவலில் நேற்றைய தினம் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் 30 லட்சம் கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அப்ராக்சிமேட்டாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பட்டி தொட்டியெல்லாம் கலக்கும் அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு வரவேற்புனே சொல்லலாம். விக்ரம் பிரபு அவர்கள் நடிப்பு திறமையை பாராட்டியான தந்தை மகன் என போற்றப்படும் அளவுக்கு இந்த சிறை திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே போலீஸ் கதாபாத்திரத்தில் கான்ஸ்டபிளாக இருந்தாலும் படத்தில் பாடலாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக எடுத்திருக்காரு. புதுமுக இயக்குனராக இருந்தாலும் விக்ரம் பிரபு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படைப்புகளை கொடுக்கும் அளவுக்கு சிறை திரைப்படம் வசூலில் செம்ம கலெக்ஷன் போட்டுக்கொண்டு இருக்கிறது. வேர்ல்டு லெவலில் இந்த திரைப்படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக வேண்டும். நாகர்கோவிலில் பார்த்திங்கன்னா அந்த திரைப்படம் எப்படியா 100 நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி விழாவாக விக்ரம் பிரபு ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு சிறை திரைப்படம் வசூலில் சூப்பரான ஒரு கலெக்ஷனை கொடுத்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக புதிய திரைப்படங்கள் ரீரிலீஸ் திரைப்படங்களோட பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். நிறைய திரைப்படங்கள் ரீரிலீஸ் ஆகிருக்கு. குறிப்பாக புதிய திரைப்படங்கள் 1-2 தான் நம்ம சொல்லியிருப்போம். குறிப்பாக ரீரிலீஸ் திரைப்படங்கள் அதிகமாக வந்திருக்கிறனால தான் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் ரீரிலீஸ் திரைப்படங்கள் அதிகமாக வசூலில் சொல்லியிருக்கோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு கலெக்ஷன். தேட்டரில் போய் பாருங்கள். ரீரிலீஸ்லாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன். படமும் ஒரு தாறுமாறான 4K தரத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி படைப்புகளை கொடுத்து விட்டுருக்கு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சூப்பரான ஒரு கலெக்ஷன் தாங்க.